Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். போய்ட்டு இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராணிகள் வதை தடுப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. கோவை பிராணிகள் வதை தடுப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இச்சங்கத்தின் அன்றாட பணிகள் பிராணிகள் நலம் சார்ந்த செயல்களை கள அளவில் மேற்கொள்ளும் பொருட்டு பிராணிகள் வதை தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு கோவை மாவட்டம் முழுவதும் பயணிக்க விருப்பம் உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் புகைப்படங்கள் 2, ஆதார் அட்டை நகல், கல்வி தகுதி சான்று நகல்கள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயலாளர், மண்டல இணை இயக்குனர், பிராணிகள் வதை தடுப்பு சங்கம், கால்நடை பராமரிப்பு துறை, கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம், இஸ்மாயில் வீதி, கோவை 641001 என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. தொகுப்பூதியம் ரூபாய் 15,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நேரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள்கள் காலை 9 முதல் மாலை 6 மணி வரை பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 25 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.